எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ரேவதி 2026 குரு பயிற்சி பலன்கள். மீனம் ரேவதி எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு தற்போது இருக்கக்கூடிய மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆறாருங்க. இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் கடக ராசியில உச்சம் பெற்ற நிலையில கண்டிப்பா இருக்க போறார். சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க குறிப்பா 90% பேர், சரிங்களா, மீனம் உத்திரட்டாதியும் சரி, மீனம் ரேவதியும் சரி, இந்த 7.5 சனியில ஜென்ம சனின்னு சொல்லுவோம், மத்தியம பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஜென்ம சனியால அதிகமா அலைச்சலையும், குடும்பத்துல பிரச்சனையையும், குழப்பங்களையும், மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, அதிகமான கஷ்டங்களையும் பார்த்த ராசி நட்சத்திரத்துல இந்த மீனம் ரேவதி கண்டிப்பா வருவாங்க. சரிங்களா? ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பா வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, நிறைய கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டீங்க. சரிங்களா? மன உளைச்சலை பார்த்துட்டீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துருப்பேன். கணவன் மனைவியிடையே அந்த புரிதல் இல்லாமல் போறது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, நிறைய பேருக்கு சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவுகள் இது போன்ற ஒரு சிலருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நடந்திருக்கும். சரிங்களா? அது வயசுக்கு ஏற்ற மாதிரியும், ஜாதக பலன் அடிப்படையும், சுயஜாதக அடிப்படையிலும் கண்டிப்பா நடந்திருக்கும். சில பேருக்கு வேலை ரீதியா பிரச்சனை இருந்திருக்கும். வேலையில ஒரு இழுபறி ஏற்படுறது, வேலையில நிறைய தொந்தரவுகள், மூத்த அதிகாரிகளால் பிரச்சனை ஏற்படுறது, ஒரு மாரி நல்ல ஒரு சுமூகமான சூழல் இல்லாம போறது, அதிகமான உடல் உழைப்பு, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்படியாக வயதிற்கு ஏற்றவாறு நிறைய கஷ்டங்கள கடந்த காலங்கள்ல பார்த்துருக்கீங்க. சரிங்களா? அப்ப இந்த பீரியட் எப்படி இருக்கும்? சரிங்களா? இந்த காலகட்டம் கண்டிப்பா மாற்றத்த கொடுக்குங்க. உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா, குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து ராசிய பார்க்க போறார். ரொம்ப விசேஷமான ஒரு நிலை. சரிங்களா? அதுவும் ராசிக்குள்ள சனி இருக்காருங்க. அந்த சனிய குரு பார்க்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு நிலைங்க. சரிங்களா? இந்த காலகட்டம் முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். மனசும், உடம்பும் நல்லா இருக்கும். பிரச்சனை, குழப்பம் விலகும். தெளிவா இருப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க, தெளிவா முடிவெடுப்பீங்க. சரிங்களா? நல்ல மாற்றம், நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க. 5ஆம் இடம் புத்தி ஸ்தானங்க. அந்த இடத்துல ஒரு குரு பகவான் உச்சம் பலம் பெறுறது அறிவுத்திறனை மேம்படுத்தும். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாம நிதானமா யோசிச்சு செய்வீங்க. சரிங்களா? அதுல வெற்றியும் பெறுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். சரிங்களா? 2வது விஷயம் அதிர்ஷ்டம். அதாவது ஜென்ம சனி, 7.5 சனி நடக்கிற காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருக்க போறாங்க. கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சியில. நல்ல மாற்றங்கள் வரப்போது, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போது, வேலை ரீதியா, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அல்லது ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஒரு இன்கிரிமென்ட் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாம 5ஆம் இடம் அந்த பூர்வீக ஸ்தானம். சரிங்களா? அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல முன்னேற்றங்கள், இந்த சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் போராட்டங்கள் இருக்கு, பிரச்சனைனா அந்த பிரச்சனைகள் குறையும், தீரும், ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? அதற்கடுத்து 3வது விஷயங்களையும் பார்க்கும்போது, குழந்தை அமைப்பை பொறுத்தவரைக்கும், திருமணமான பெண்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் அந்த புத்திர பிராப்தி தம்பதியருக்கு இன்னும் புத்திர பிராப்தி கிடைக்காம இருக்கு, அல்லது குழந்தை விஷயத்துக்காக நீங்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஏதாச்சும் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிஜமாகவே அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? உங்க சிகிச்சைகள் தற்போது பலனளிக்கும். ஏன்னா,
அதாவது ஒரு மார்க்கமே இல்லாம, ஒரு வழியே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மார்க்கம் பிறக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. இந்த விஷயங்கள்ல நீங்க எதுல வந்து ஒரு ஒரு பாதை கிடைக்காம, ஒரு வழி கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த வழி தற்போது பிறக்கும். ஒரு தெளிவு தற்போது கிடைக்கும். சரிங்களா? அதற்கடுத்து 4வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய 2வது பகுதி. குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுது. 12ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். 6ஆம் இடத்துல இருந்த கேது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். சரிங்களா? அப்போ 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல ராகு அமர்ந்து, ராகு குரு பார்வைக்குள்ள வருவார். சனியும் குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உன்னதமான ஒரு நிலைங்க. இந்த குரு பெயர்ச்சியினுடைய 2வது பகுதி உங்களுக்கு வருமானத்த அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. பண வரவ அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா, வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஆதாயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சுயதொழில் செய்றவங்களுக்கு அத செய்கின்ற தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கிறது, நல்ல லாபம் கிடைக்கிறது. போட்ட முதலீட்ட விட ஒரு படி அதிகமான ஒரு லாபம், அதிகமான ஒரு முன்னேற்றத்த பார்க்கிறது. ஸோ இந்த மாரியான அமைப்புகள கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்கள் உறுதியாக கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசி விஷயம் 5ஆம் இடத்துல குரு, கேது சேர்க்கை 2வது பகுதிய பொறுத்தவரைக்கும். இந்த காலகட்டங்கள்ல மீனம், ரேவதியில பிறந்தவங்க, மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு ரீதியா ஒரு புரிதல் கண்டிப்பா இருக்கும். எடுத்தோம், கவுத்தோம்ன்னு படிக்காம புரிஞ்சு படிப்பீங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுப்பீங்க. ஆழமா படிப்பீங்க. சரிங்களா? அதாவது ஒரு புரிதலோட அந்த படிப்ப வந்து கத்துப்பீங்க அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களும் சரி. அதே மாரி ஆன்மீகத்துக்கு மீனம், ரேவதியில பிறந்த நட்சத்திரக்காரங்க அதிகமான முக்கியத்துவத்த கொடுக்க போறீங்க. நெறைய கோவில் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்வீங்க. குறிப்பா கோவில்களுக்கே போகாதவங்க இந்த காலகட்டங்கள்ல அதிகமா கோவில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஆலய வழிபாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆலய திருப்பணிகள், தான தர்மம் சார்ந்த விஷயங்கள், அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிகமா நீங்க செய்வீங்க, வரக்கூடிய காலகட்டங்கள்ல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு 5 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு ஓராண்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கு. மீனம், ரேவதிய பொறுத்தவரைக்கும். அதாவது ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மருந்து கொடுக்க போற வகையில இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.